சாதி என்பது காலத்தின் சுழற்சியிலே, காலத்தின் போக்கிலே அதுவாக மறைந்துவிடும். இன கோட்பாடு கூட மறைஞ்சிடும். மதம் இருக்கும், ஏன்னா கடவுள் நம்பிக்கை வரும் இல்லையா, அதனால மதம் இருக்கும். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இப்ப அமெரிக்கால வந்து வெள்ளைக்காரர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை சார்ந்த மக்களை ஆப்பிரிக்கன்ஸ் வந்து அடிமைகளாக பார்த்தார்கள், தொழிலாளிகளாக பார்த்தார்கள். அடிமைகள் தான் சொல்ல போனா அப்படிதான், ஸ்லேவ்ஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி உள்ள வந்து அமெரிக்காவுக்கு வந்தவங்க இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க ஆப்பிரிக்க கலப்பு நடக்குது. அதுல பிறந்தவர் தான் மைக்கேல் ஜாக்சன். எல்லாருமே அமெரிக்க ஆப்பிரிக்க கலப்புன்னு ஒரு புதுசா ஒரு இனம் உருவாகுது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அதிகமா சொல்றோம், எல்லாரும் ஊடுருவாங்க ஊடுருவாங்க, அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஒரு வகையில் அதை பத்தி பேசினா கூட அது வந்து இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு அது வந்து எதிராக தான் போகும். நம்ம வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, இதுதான். இந்த இந்தியாவுக்குள்ளார வந்து யார் எங்க போனாலும் வாழலாம். நாளைக்கே நான் புறப்பட்டு போய் நேராக பஞ்சாப்ல போய் உட்காந்து பானிபூரி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பஞ்சாப்ல இருக்கிற சிங்கி இங்கே வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கே தெரியும். எல்லாருமே இங்கே வந்து இறங்கிட்டாங்க. அப்ப அதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது இப்போ வந்து இப்படி நடக்குது. காலப்போக்கில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது அப்படியே கலக்கும். இது அப்படியே கலந்து 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 இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன அந்த சாதி படிநிலைகள், இது வந்து ஏதோ நான் வந்து ஏதோ கற்பனையில சொல்லலை. இது ஆய்வாளர்கள் இதை ஆராய்ச்சி செய்து எதிர்காலத்தை ஒரு ப்ராபஸியாக திருப்பி தரிசனமாக அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நம்ம சாதி வந்து நம்ம காலத்துல அழியுதோ அடுத்த காலத்துல அழியுதோ அது தெரியாது, ஆனால் அது அழியும், அதுவாக அழியும்.